நான் கையில் வச்சுட்டுருக்கிற இந்த ப்ரெட்டுக்கு பேர் டெத் ஆஃப் பிரெட், அதாவது செத்து போன பிரெட்னு சொல்கிறதா இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ரெண்ட் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய எலும்பு கூட வச்சு ஒரு படையிலே போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு நிமிஷம் டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, என்னென்னமோ பூஜைலாம் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அரண்டுட்டேன். ஆக்சுவலாக எங்களோட டெனன்ட் பார்த்திங்க அப்படின்னா மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவங்க. இது வந்து அவங்களோட பழக்கமாங்க. ஒவ்வொரு நவம்பர் 1 அண்ட் 2ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் யாராவது இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள நினச்சி இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம ஊர்லலாம் படையல் வச்சு அவங்களோட பிக்சர் வச்சு பிடிச்ச ஃபுட்டு வைப்போம்ல, இவங்க அதுக்கு பதில் எலும்பு கூட வச்சுருந்தாங்க. அது உண்மையான எலும்பு கூட மாதிரி தெரியல, அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் வீட்டு முன்னாடி இப்படிலாம் பார்க்கவும் ஒரு மாதிரி டெரராக இருந்தது. சிலுவெல்லாம் போட்டு சமாதி மாதிரிலாம் பண்ணி அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மண்டையோடுகள் வச்சுருந்தாங்க. இந்த பன்னுக்கே ஒரு கதை சொன்னாங்க. அது என்னென்னா, இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கல்லாம், அதாவது இறந்தவங்களோட ஸ்கல்லாம். அதே மாதிரி இந்த ரவுண்டாக இருக்குல்ல, ஐ மீன் இந்த கிராஸாக இருக்கு இல்லையா, இந்த கிராஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா போனா, இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா லைஃப் அண்ட் டெத்தை குறிக்கிறதா. ஸோ இந்த பன்னுக்கே ஒரு கதை சொன்னாங்க. ஸோ எனக்கும் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. ரொம்பவே யம்மியாக இருந்தது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next video. Bye bye.